நான் சீரியஸ்லி எதிர்பார்க்கலங்க. வந்த 3 கெஸ்ட்ல மஞ்சரி, தீபக், பிரியங்கால ஆக்சுவலா பிரியங்கா தான் ரொம்ப ஃபன்னா இந்த ஷோவை கொண்டு போறாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஃபன்னா ஹேண்டில் பண்ணலங்க. சிரிச்சுக்கிட்டே ஊம குத்தா குத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விக்கல், விக்ரம், பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி அவங்க மேல என்னென்ன கிரிட்டிசிசம் இருக்கோ அதை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சரியான அடியா இருக்கு. உண்மையிலே அதை பார்க்க சொல்ல நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி தீபக்கும் சில இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காது. அதையும் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. நான் தான் சொன்னல இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுதுன்னு. அதுக்கு இந்த 3 பேர் தாங்க காரணமா இருக்க போறாங்க. சோ இது இப்ப லைவ்ல பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சில மொமெண்ட்ஸ் நடந்தது. சோ அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு தீபக் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவார். ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க. திருந்தாத உள்ளம் அப்படின்ற ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து பாட சொல்லுவாங்க. பார்வதி தெரியாதுன்னுவாங்க. பின்னாடி கனி ஓடி வந்து பாத்தீங்கன்னா நான் பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லி திருந்தாத உள்ளம் அப்படின்ற பாட்டை இது பார்வதிக்கு அப்படியே டெடிகேட் பண்ற மாதிரியே பாடியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா தீபக் வந்து பார்வதி அடிச்ச ஒரு மொமெண்டா. இன்னொன்று விக்கல் விக்ரம் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு வந்து சேலை கட்டி விட்டுருப்பாரு. சேலை கட்டி இந்த மாதிரி அவர் பேர் என்னது வாட்டர்மெலன் ஸ்டார், அவர்கிட்ட போய் அண்ணான்னு கூப்பிட்டது வாங்கன்னா இல்லை அத்தானா ஏதோ சம்திங் ஏதோ சொல்ல சொல்லியிருப்பார்ல, அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஃபன்னு அப்படின்ற மாதிரி வெளியே எல்லாமே காரி துப்பிட்டு இருந்தோம்ல. ஸோ பிரியங்கா உள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி விக்கல் விக்ரம் வந்து ரிசீவ் பண்ண வரும்போது நீங்கள் தானே இந்த மாதிரி உங்கள் ஸ்டாஃபை வந்து சேலை கட்டி விட்டு இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னீங்க, அது நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபன் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. விக்கல்ஸ் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து சுபிக்ஷாவை பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜூஸ் ஷாப் ஓனராக இருக்கலாம், ஒரு கியூசியை ஓகே பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்தது ஒரு கெஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க. கெஸ்ட்டாக வந்து அதுக்குள்ளே எப்படி அதை சொல்ல முடியுமோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பலார்னு அடி கொடுத்துனுக்குறாங்க. மஞ்சரி அவங்களால முடிஞ்சது சில பேருக்கு அடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அவரால் முடிஞ்ச அடி கொடுக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிளியராக வந்து டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறாங்கல்ல, அந்த காயின் கொடுக்குறாங்கல்ல, அது இல்லை அவங்களுக்கு டாஸ்க்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க ஒவ்வொருத்தரையும் ட்ரிகர் பண்ணுங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு. செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மெயினாக என்ன தெரியும் பண்ணாங்க, ஆக்சுவலாக பார்வதி 1 vs 18 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல, ஒரு மாசமா ஒரு பொண்ணு வந்து தனியா ஷோ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கா. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்னதான் பண்றீங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி விக்கல் விக்ரம் மூஞ்சில வந்து காரி துப்புறாங்க. சபரியை முன்னாடி வச்சு காரி துப்புறாங்க. யார் தெரியுமா, பிரியங்கா மஞ்சரி எல்லாருமே கேட்கறாங்க. ஏன்னா இந்த சீசன்ல ரொம்ப ஒஸ்டான விஷயம் என்னன்னா இவ்வளோ பேர் இருக்கானுங்க, அதாவது இத்தனை பேர் இருக்காங்க, 18 பேர் இருக்காங்க பார்வதியோட. இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து இங்க ரூல் பண்ணுது மீன்ஸ் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கத்தும் போது இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அது விஜய் சேதுபதி சொல்றது என்னது, ஒருத்தவங்க அகைன்ஸ்டா பேசுறாங்க, ஒரு விஷயம் தப்பு இருக்கு அதுல அப்படின்னா நீங்க எல்லாம் எதிர்த்து கேள்வி கேளுங்கன்னு சொல்றாருல, அது ஏன்டா அந்த சமயத்துல கூட்டு சேர்ந்து ஒண்ணா இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, அவனுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி, அவனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் வேற மாதிரி பேசுறது, திருப்பி நமக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி பேசு, இப்படிதான் ஒருத்தருக்குள்ள இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதால பார்வதி எல்லாருமே விட்டுறாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா பிரியங்கா எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து 18 பேரை வந்து ரூல் பண்ணுது, 30 நாளாக ஒரு பொண்ணு ஷோ வந்து ரூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, செதட்டங்க. ஆக்சுவலாக இந்த கேள்வியை தான் எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே அதை கேட்கணும். ஆனால் அவங்க கேட்ட ஆள் யார் தெரியுமா, விக்ரம் கிட்ட கேள்வி கேட்டோன்னா இப்போதான் மேடம் பேசணுன்றது புரியுது, ஸோ நான் பேச ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தீபக் இருக்கார்ல செம்மையா கவுண்டர் கொடுத்தாரு. எங்க நீங்க தான் பேசவே மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்க ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிராசிங்ல தாங்க வரீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணி விட்டாரு. உண்மையிலேயே அந்த ஷோக்குள்ள இவங்க 3 பேர் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்களாம் சம்பவம் பண்ணல, இந்த உள்ள வந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா செமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்களே அவங்களோட இவங்க பெஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். உண்மையிலே வந்ததுலேருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஊம குத்தா குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் சிம்பிளா ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க பார்வதி கேம் ப்ரோ அகைன்ஸ்டா பேசுறீங்க, சில பேர் பார்வதியை பிடிச்சவங்களுக்கு சொல்றேன் அகைன்ஸ்டா பேசுறீங்க. அப்படி இல்லை ப்ரோ. ஆக்சுவலா இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ப்ரோமோக்கு வந்து பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ரோமோ கண்டென்ட்லாம் இதுக்கப்புறம் தேவையில்லை. அதாவது அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எவ்வளோ நாள் தான் ஒரே விஷயத்தை பார்த்து ஒருத்தவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, அது எவ்வளோ நாள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்போ மேலோங்கி இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இவங்களுக்கு அப்படி இல்லை மேட்ரு. ஆக்சுவலா இங்க வந்து அடுத்த எல்லாருமே கேம் ஆடணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்கள பார்த்து பயந்து மிச்சம் யாருமே கேமே ஆட மாட்டாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா பிரியங்கா எல்லாருமே சொல்றாங்க, நீங்க எப்போ உங்க கேம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல, மற்றவங்களாம் உங்க கேமை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சபரி விக்ரம் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்குற ஆள் ரொம்ப தப்பான ஆள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமை இப்போ இல்லை எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட் கழுவி ஊத்துறாரு, கேம் ஆடுங்கடா, உங்க கேம் ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி, எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் தான். ஒன்று, பார்வதி கிட்ட வாயை கொடுக்கறதுக்கு பயம். ஏன்னா எப்படி சொல்றாரு, ஒரு சாக்கடையில் குச்சி வச்சு ஏதாவது கழு தூக்கி வச்சுன்னா நம்மளால் தெரிக்கும்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்வதி கிட்ட போகிறதுக்கு அதுக்கு கூட போய் சண்டை போட நம்மளும் ஒரு மாதிரி சீப்பாக ஆகிடும் அப்படின்றதுனால ஒன்று போகாமல் இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ பார்வதி அடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பகச்சிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பகச்சா நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கும் பார்வதி அப்படின்ற ஒரு பயமும் இருக்கலாம். இது ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று, நம்ம அங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, அது நம்ம கிட்ட வந்தாலும் பிரச்சனை. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பயத்தை முதல்ல விடுங்கடா, திருப்பி நீங்கள் அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சரி, பிரியங்கா, தீபக் எல்லாருமே அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க. பட் எவ்வளோ இன்ட்டு கொடுத்தாலும் அது எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன். நம்ம பார்க்குற நம்மளுக்கு தெரியாதா, அவங்களோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. எனிவேஸ், இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், திவ்யா இருக்காங்களே, அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி திவ்யா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்போ சபரிக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களே, அது சூப்பரான ரோல், அசையாம நிற்கணும் அப்படின்ற மாதிரி. சபரி மேலே பிக் பாஸ்க்கு என்ன கார்டுன்னு தெரியல, மேபி இருக்கலாம். அதாவது இவனை நல்லா ப்ளே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் சும்மாவே உட்காந்துருக்காங்கல்ல, அந்த கார்டில் தான் அவனுக்கு அந்த ரோல் கொடுத்துருக்காங்க போல. ஸோ அப்படி கொடுத்தோன்னே இந்த ரோலை வேறு யார் கொடுக்கலாம் அப்படின்னோடனே அங்கே அவங்க பேர் என்னது, விஜய் பார்வதி அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. அவங்க தள்ளி போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தான் கொடுத்துருப்பேன், ஏன்னா அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னோடனே ஆக்சுவலாக இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு திவ்யா நான் சொல்லுவாங்க, இல்லை நானும் அதுதான் சொல்கிறேன், நான் இப்போ தாங்க வந்தேன், நான் இப்போ வந்து எதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் அந்த பயத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சிம்பிளாக ஒன்று பண்ணுங்க, எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பேசுகிற விஷயம் கரெக்டாக, அதாவது நான் சபரியை சொல்கிறேன், சபரி இப்போ ஒரு விஷயம் கரெக்டாக எடுத்து வைக்கிறாரு, அதுக்கு அகேன்ஸ்டாக பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே கூச்சல் போடுறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவங்க பார்வதியும் திவாகரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதில் நியாயம் இருக்குது இல்லைன்னுலாம் இல்லை, அவங்க பண்ணுறது ஒரு மாதிரி அநாயகமாக இருக்குது. அது வந்து மிச்சருக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டுது. ஒன்றே பிடிக்க மாட்டுதுன்னு மிச்சருக்கு எல்லாரும் டீமு, அவங்க டீமுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க, இவங்க டீமுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ண வந்து 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பார்வதி திவாகர் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்கள வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணாலே அங்கே முடிஞ்சுது. அவங்க என்ன நெகட்டிவ் பிஆர் வச்சு என்ன வேணாலும் பண்ணாலும் சரி, ஆனால் அவங்கள அவாய்ட் பண்ணாலே அவங்களுக்கான கண்டென்ட் வந்து அங்கே கிடைக்கவே கூடாது. நீங்கள் கண்டென்ட்டை கொடுத்து தான் 30 நாளாக வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமும் கண்டென்ட் கொடுத்தா வேலைக்கே ஆகாது அப்படின்றதான் இங்கே வந்து கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹிண்ட் வந்து டேரெக்டாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் திருப்பி ஒரு மாதிரி கேம் ஆட ஆரம்பிங்கடா, ஒருத்தவங்களை சுற்றி கேம் போகக்கூடாது. ஏன்னா பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸையும் அவங்க மேலே வச்சுக்கிறாங்க, அதாவது அவங்க நெகட்டிவாக தான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, விஜய் சேதுபதி. ஸோ அவர் வீக்கெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு கிளாரிட்டிலாம் கொடுக்க மாட்டார், பார்வதியை கலாச்சிட்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி கலாச்சிட்டு போகிறதால அவங்களுக்கும் கிளாரிட்டி இல்லாதனால பண்ணதையே திருப்பி பண்ணிட்டு, கிளாரிட்டி கொடுத்தாலும் அதுதான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பண்ணதே பார்வதிக்கு இது புரிஞ்சு போச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்த 3 பேர் இருக்காங்களே, தீபக், மஞ்சரி, பிரியங்கா, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, நம்மளை வந்து கலாய்க்கிறாங்க, நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பப்போ பாயிண்ட் எடுத்து போடுறாங்க. அதாவது மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி வேறு என்ன வேணும் அப்படின்ற, இல்லை காதுலாம் வலிக்குது அப்படின்னு, என்ன மேடம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்ற மொக்க பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னா, மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உள்ள நடுவில் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு புரியல, விஜேன்றாங்க, ஆக்சுவலாக ஒருத்தவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்து அடுத்து நம்ம பேசுறது அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு விஜேல அப்படின்ற ஒரு இது கூட அவங்களுக்கு தெரியாமல் இதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த அளவுக்கு என்ன ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்பட்டமாக தெரியுது. தீபக் சொன்னார் அந்த ப்ரோமோ வீடியோவில் சொல்லியிருந்தா சொன்னல, பேசவே விட மாட்டாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி. இப்போ லைவ்ல பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது. ஆக்சுவலாக திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பேசவே விட மாட்டாங்க, அவங்க எதாவது பேசினா உள்ளே பூந்து இவங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல திவ்யா இருக்காங்களா, அவங்க ரோல் அவங்க ப்ளே பண்ணவே இல்லை, அவங்க மேலே தப்பு. ஒரு மேனேஜராக போல்டா, ஏமா அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்கள் நிற்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இப்போ அப்படின்ற வேறு வேலையை இருந்தால் போய் பாரு அப்படின்ற மாதிரி துரத்தி விடணும். அந்த இடத்துல அவங்க அதை போல்டாக சொல்ல மாட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல பார்வதி கிட்ட வாய் கொடுக்கறதுக்கு. எங்கள் வாயை குத்தா கலரி ஒரு சண்டே ஆகிட போகுது. சண்டே ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து கெஸ்ட் முன்னாடி ஒரு மாதிரி சண்டே ஆயிடுச்சுன்னா இது காயின் கொடுக்க மாட்டாங்க, ரேட்டிங் வந்து தப்பா போடுறோம் அப்படின்ற ஒரு டாஸ்க்ல ஒரு விஷயத்துக்கோசம் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. லைவ் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த தீபக், மஞ்சரி, அதுக்கப்புறம் பிரியங்கா, இவங்க 3 பேர்ல பிரியங்கா வந்து பயங்கரமா ஊம குத்தா குத்துறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.